ஹே கைஸ், ஐம் பேக் வித் ஒரு வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன். எனக்கு தெரியும் ஆடியோ லான்ச் முடிஞ்சு ஒரு நாள் டிலேவாக தான் வீடியோ வருது அப்படின்னு சொல்லிட்டு மேபி 1 or 2 days இங்கே நடந்த சுச்சுவேஷன்ஸ் அப்படி இன்னும் கூட அதுலேருந்து பார்த்தீங்கன்னா என்னால் வெளியே வர முடியல. சரி, ஓகே, ரைட்டு, வளன்னு பேசாமல் ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த ஜேர்னி பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டார்ட் ஆனதே ஃப்ரம் திருச்சி தான். ஸோ அந்த இடத்துலேருந்து தான் பார்த்தீங்கன்னா நான் கிளம்புறதுக்கு செம்ம ப்ரிப்பேர்டாக இருந்தேன். ஏன் சென்னையிலேருந்து போகல அப்படின்னா கிறிஸ்மஸ் டைமு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா சொந்தக்காரங்களாக இருப்பாங்க. அவங்களையும் பார்த்துட்டு திருச்சியிலிருந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ளைட் டிக்கெட் மலேசியா கம்மியாக தான் இருந்தது. ஏர் ஏஷியாவில் தான் நான் டிக்கெட் புக் பண்ணேன். ஸோ திருச்சியிலேருந்து இந்த பயணம் ஸ்டார்ட் ஆகிறதே பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா ஒரு ஆடியோ லான்ச் அப்படின்றத தாண்டி அந்த மனுஷனை பார்க்க கடைசியாக இதுக்கு மேலே ஒரு ஆடியோ லான்ச்சஸ் வருமா இல்லை படங்கள் வருமா அப்படின்றத அங்கே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மெயினாக கிளம்பந்தே. ஆனால் ஏர் ஏஷியா மாதிரி ஒரு கேவலமான ட்ராவல் ஃப்ரெண்ட்லினா உனக்கு சொல்கிறதுலாம் லிட்ரலி பார்த்தீங்கன்னா கண்ணில் தண்ணி வச்சுட்டு உட்கார வச்சிட்டாங்க ஏர் ஏஷியாவில். முடியல. ஸோ இந்த பேக் அலோடு கிடையாதான். மிகப்பெரிய சம்பவம் ஆகிவிட்டது. நான் எடுத்துகிட்டு அந்த பேக் அலோவ் பண்ண மாட்டுறாங்க. சூட் கேஸு 6000 ரூபாய் அடிஷ்னலாக பே பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதனால் வேறு பேக் எடுத்துகிட்டு வர சொல்கிறேன். மறுபடியும் எக்ஸிட் ஆகிற ஏர்போர்ட்லேருந்து. ஆரம்பமே அமர்க்கலாம். ஸோ கைஸ், நான் இப்போது திருச்சி ஏர்போர்ட்டில் தான் இருக்கேன். என்னென்ன நடந்தது அப்படின்னு எல்லா கொடுமையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஏர் ஏஷியாவில் இருக்கிற ஸ்டாஃப் ஆல்மோஸ்ட் என் கண்ணில் தண்ணியே வந்துருச்சு. நம்ம மெயினாக மலேசியா ஏன் போகிறோம்? ஷூட் பண்ண போகிறோம். அதுக்கு இன்னும் முக்கியமாக நமக்கு தேவை கேமரா தேவை. என்னென்னா நான் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் போடலை. அந்த எக்ஸ்ட்ரா லக்கேஜ் என்னென்னா நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நார்மலாக என்னென்னா இவங்க 7 kg கேபின் லக்கேஜ் தான் அலோவ் பண்ணுவாங்க. கேபின் லக்கேஜ்னால் நம்ம ஏர்க்ராஃப்டில் எடுத்துன்னு போகிற லக்கேஜ் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே அடிஷ்னல் நம்ம எடுத்துகிட்டு போகிறோன்னா 20 கிலோ ஆப்ஷன் இருக்குது. அது எவ்வளோ வருதுன்னா ஆன்லைனில் புக் பண்ணால் ஒரு 4500 ரூபா வரும். நம்ம டைரெக்டாக வந்து கேட்டோன்னா 6000 ரூபா சொல்லுவாங்க. இதில் இன்னொரு ஆப்ஷன் என்ன, 7+7 ஒரு ஆப்ஷன் இருக்குது. எக்ஸ்ட்ரா ஒரு 1700 ரூபா பே பண்ணால் 14 kg நம்ம எடுத்துகிட்டு போகலாம் கேபினில். நான் என்ன பண்ணேன்னா ஒரு பேகு, ஒரு பெரிய சூட் கேஸ் எடுத்துன்னு வந்துட்டேன். ஆனால் ரெண்டுமே வெயிட் நான் கால்குலேட் பண்ணலை. அது நான் பண்ண தப்பு, ஒத்துக்கிறேன். ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்துட்டேன். செக்இன் பண்ணுறது பேக் எடுத்துகிட்டு போனால், சார் இது நீங்கள் கேபின் தான் போட்டிருக்கீங்க +7, இவ்வளோ பெரிய சூட் கேஸ் நாங்கள் அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு கவுண்டரில் ஒரு மலையாளி பையன் ஒருத்தர் இருந்தாப்பில் நக்கலாக தான் என்கிட்ட பேசினான். ரெண்டாவது, என் பாஸ்போர்ட்டில் நிறைய கண்ட்ரிஸ் நான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன். அவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதில் எங்கே போகிறேன்னாங்க. இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டு ஆடியோ லான்ச் நடக்குது, போகிறேன்னு. உங்களை இன்வைட் பண்ணாங்களா? எங்கே அதுக்கான இன்விடேஷன் காட்டுங்கன்னாங்க. டிக்கெட்டு காட்டினேன். ஹோட்டல்ஸ் புக் பண்ணிங்களான்னாங்க. புக் பண்ணிவிட்டேன். ரிட்டன் டிக்கெட் கேட்டேன். காசு இருக்கான்னாங்க. எல்லாம் இருக்குன்னு. இந்த சூட் கேஸ் நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம் சார். எய்தர் நீங்கள் வேறு சூட் கேஸ் அரேஞ்ச் பண்ணுங்கள், இல்லைனா இது நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம். 6000 நீங்கள் பே பண்ணிவிட்டு இந்த சூட் கேஸ் வேணால் எடுத்துன்னு போங்கன்னாங்க. நான் என்ன பண்ணேன்னா ஒய்ஃபுக்கு கால் பண்ணி ஒரு குட்டியோண்டு ட்ராலி பேக் எடுத்துன்னு வர சொன்னேன். ஸோ அந்த குட்டி ட்ராலி பேக்கில் இதுலேருந்து எல்லாமே நான் ஷிஃப்ட் பண்ணிட்டேன். வெளியே போயிட்டு எடுத்துன்னு உள்ளே வந்துட்டேன். உள்ளே வந்தால் இப்போ என்ன, என் கேமரா பேகு, ஒரு நார்மல் பேகு, ஒரு சூட் கேஸு குட்டியோண்டுது. வெயிட்டு போட்டு பார்த்தா 14 kg இல்லை, 19 kg வந்துருச்சு. ஸோ எக்ஸ்ட்ரா 5 kg. இந்த இடத்துல நான் என்ன சொல்கிறேன்னா, ஏர் ஏஷியா ரீசெண்டாக ஒரு நார்மலாக எக்ஸ்ட்ரா அந்த 5 kg ஆகுதுல்ல, அந்த 5 kg நான் பே பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா கேமரா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டு. இப்போ என்ன செக் மார்க் வச்சுட்டாங்கன்னா, நீங்கள் அந்த எக்ஸ்ட்ரா 7 kg எடுத்துருக்கிறதுல பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக உங்களால் 5 kg பே பண்ண முடியாது. எய்தர் நீங்கள் இன்னொரு 20 kg அமௌண்ட்டு 6000 பே பண்ணி நீங்கள் பண்ணால் ஓகே. அப்படி இல்லைனா நீங்கள் ஒன்று லக்கேஜ் கொஞ்சம் இன்னும் எடுக்கணுன்னாங்க. ஒன்று இது என்னென்னா, சுப்பீரியர்ஸ் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணணும் நமக்கு. இப்போ இந்த ஸ்கூலில் பிரின்ஸிபல் பனிஷ்மெண்ட் கொடுத்தா ஸ்டேஜில் நிப்பாட்டி வைப்பாங்களே, எல்லா க்ரௌடு முன்னாடி நான் சைடில் அப்படியே கை கட்டி நின்றுட்டே இருந்தேன். இந்த கவுண்டரில் இருக்கிற பையன் பார்த்திங்கன்னா ரெஸ்பான்ஸும் இல்லை. யாருமே ரெஸ்பான்ஸ் கண்டுக்க மாட்டுறாங்க. எனக்கு ஒரு கட்டத்து மேலே வெறி ஆயிடுச்சு. நான் சொன்னேன், நான் என்ன ஸ்கூலில் இருக்கேனா, ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி நிப்பாட்டி வச்சுருக்கீங்க, ஒன்று இதுக்கு சொல்யூஷன் சொல்லுங்கள், இல்லைனா என்ன அடுத்ததுன்னு சொல்லுங்கன்னா. அவர் சுப்பீரியர் வந்தார். நான் ஒரே விஷயம் தான் கேட்டேன். ஏர் ஏஷியாவில் நீங்கள் நிறைய கேம்பெயின்ஸ் பண்ணீங்க, பேங்காக்கு ஃப்ரீயாக போகலாம், நாங்களாம் ட்ராவலர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுவோம், அதை பண்ணுவோம், இதை பண்ணுவோம்னு சொல்லிவிட்டு. இப்போ என்னென்னா ஒரு எக்ஸ்ட்ரா 5 kg ஆகுது. சரி, ஓகே, ஒரு எக்ஸப்ஷனாக அந்த 5 kg அமௌண்ட் எவ்வளோன்னு வாங்கிட்டு அலோவ் பண்ணலாமே. நான் போகிறதே ஷூட் பண்ண தான். கேமராவே நான் கொடுத்து அமிச்சிட்டேன் கடைசியில். எனக்கு இது எவ்வளோ பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது தெரியுமா? ஏன்னா அது உனக்கு புரிய மாட்டேங்குது கைஸ். ஆக்சுவலாக ஏன்னா நான் போகிறதே ப்ராப்பராக ஷூட் பண்ண தான். அந்த கேமராவே நான் கொடுத்து அமிச்சிட்டேன் வீட்டுக்கு. கேமரா அது ஒரு 3 கிலோ வருதுன்னு சொல்லிவிட்டு. அதுக்கப்புறம் ஓகே பண்ணி நான் உள்ளே வந்தேன். ஸோ கைஸ், வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் டாப்பிக்கு. ஸோ ரியல் லைஃப்பில் நீங்கள் எப்போயோ சீட் கோட் பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். ஒரு 20 நிமிஷம் வீடியோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் சொல்லி கொடுப்பாங்க. நம்ம அதில் 1 மடங்கு போட்டால் 3 மடங்கு பார்த்தீங்கன்னா எடுக்க முடியும். ஸோ அந்த பிளேலிஸ்ட்க்கான லிங்க் பார்த்தீங்கன்னா நான் பின்னடு கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன், இல்லை மேலே ஐ பட்டனில் வரும். இதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எப்பயாவது நம்ம யோசிச்சிருக்கோமா, லைக் இந்த பில்லியனர்ஸு, நிறைய காசு வச்சுருக்கிறவங்களாம் எவ்வளோ தான் ஏர்ன் பண்ணுறாங்க,
அதே மாதிரி இப்போ ஆக்டர்ஸ்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏதோ பெரிய ஆக்டர்னே எடுத்துங்களேன், அவங்க எப்படி இந்த சம்பளம் வருது, எப்படி டேக்ஸ் கட்டுறாங்க, இந்த விஷயம் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா டெலிகிராம் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே அதில் ரெகுலராக அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும். செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸும் இருக்கும். மறக்காம போய் செக் பண்ணி பார்த்துருங்க. அண்ட் இது ஒரு விளம்பரம் தான், விளம்பரமாக மட்டும் பாருங்கள். லிட்ரலி பார்த்தீங்கன்னா ஏர் ஏஷியா அந்த இடத்துல என் கண்ணே ஒரு மாதிரி செவந்துருச்சு, ஒரு மாதிரி அழகிற ஒரு மொமெண்ட்டுக்கு நான் போயிட்டேன். எப்போவுமே அவங்க என்னென்னா நாங்கள் ட்ராவலர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுவோம், இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. பட் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா அது எல்லாமே பொய் அப்படின்ற மாதிரி ஏர் ஏஷியா நிரூபிச்சிட்டாங்க. சரி, இந்த தடைகள்லாம் தாண்டி உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டேன் ஃப்ளைட்காக. அண்ட் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இந்த புலம்பல்ஸ்க்கு அப்புறம் மலேசியன் ஃப்ளைட் வந்துருச்சு ஏர் ஏஷியா. அது ஆல்ரெடி 40 நிமிஷம் லேட்டு. சரின்னு சொல்லிவிட்டு அப்படியே பேசிகிட்டே உள்ளே போய் உட்காந்தேன். இட் வாஸ் குட். அந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறது. நான் மலேசியாவுக்கு ஆல்ரெடி வந்திருக்கேன். பட் இந்த வாட்டி கரெக்டாக அந்த சன்ரைஸில் போகும்போது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அண்ட் மலேசியன் ஏர்போர்ட்டில் இறங்கின உடனே நம்மளை பிக் பண்ண நம்மளோட ஃபாலோவர் ஆதி அப்படின்னு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கூடயே வந்திருந்தார். ஸோ அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா நம்ம மலேசியாவுக்குள்ளே வந்தாச்சு கைஸ். ஆக்சுவலாக ஃப்ளைட் லேட் ஆகிடுச்சு நமக்கு. அந்த ரீசனுக்காக தான் ரொம்ப டிலே. அது இமிக்ரேஷனில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2 ஹவர் மேலே பார்த்தீங்கன்னா இமிக்ரேஷனில் ஸ்டே பண்ண வச்சுட்டாங்க. செம்ம ஹெக்டிக்காக போச்சு. அண்ட் கிளைமேட் பார்த்தீங்கன்னா வெளியே நீங்கள் பார்த்தாலே தெரியும், ஒரு மாதிரி ஃபாகியாக தான் இருக்குது. பட் ஸ்டில் வெளியே ஹியூமிடிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்குது, அந்த புழுக்கமாக தான் இருக்குது. அண்ட் ஆக்சுவலாக நம்ம ரிசீவ் பண்ண வந்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாலோவர் தான். ப்ரோ அப்படியே ஒரு ஹாய் சொல்லிவிடுங்க. உங்கள் நேம் ப்ரோ? ஆதி. ஸோ ஆதி ப்ரோ தான் பார்த்தீங்கன்னா இப்போ நான் மலேசியா வந்ததுக்கான முக்கியமான காரணம். ஸோ எண்ட் ஆஃப் த டே ஏதோ ஒரு கனெக்ட் ஆகி நான் வந்துட்டேன். அண்ட் அவரோட ஃபாதரோட தான் பார்த்தீங்கன்னா பிக் பண்ண வந்திருக்காரு காரில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிளான் என்னென்னா காஃபி குடிக்க போகிறோம். இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு ரெஸ்ட்டு தான். ஏன்னா ரொம்ப டயர்டாயிடுச்சு. நேற்று ஏர்போர்ட்டில் நடந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னால் முடியல, மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, அவ்வளோ டயர்டாயிடுச்சு. அண்ட் கேமரா கூட எடுத்துகிட்டு வரல, அது ரெண்டல் நம்ம எடுத்துக்கலாம். இதை தாண்டி நம்ம ட்விட்டர் வேறு ஹேக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ டெய்லியும் பார்த்திங்கன்னா ஒரு புது அட்வென்ச்சரோடு தான் நம்ம டெய்லியே ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இப்போதைக்கு எனக்கு தூக்கம் லைட்டாக தான் வருது. நம்ம ஒரு காஃபி போட்டுட்டு அது முக்கியமாக நம்ம அந்த புக்கிட் ஜெலில் ஸ்டேடியம் போய் சும்மா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்துட்டு ஒரு வேலை முடிஞ்சிடும் நமக்கு. அங்கே சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் நம்ம எடுத்துடலாம். ஸோ அப்படியே போயிட்டே தான் இருக்கும் கைஸ். எப்போ வந்தாலும் மலேசியாவில் எனக்கு ரொம்ப பிடிச்சது ரோட்ஸ் தான். பயங்கர க்ளீனாக நீட்டாக வச்சுருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி நிறைய கார்ஸ். ஸோ நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா காஃபி ஷாப்பில் போய் உங்களை சந்திக்கிறேன். ஸோ சூப்பரான ஒரு காஃபி ஷாப் வந்திருக்கோம். பயங்கரமாக இருக்குது பாருங்கள், செம்ம ஆம்பியன்ஸ் இருக்குது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்ஃப் இது மாதிரி இருக்குது, சம்திங் ஏதோ ஒரு வியூ மாதிரி. இப்போ காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம புக்கிட் போகிறோம். அந்த ஸ்டேடியம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னென்னு நான் சொல்கிறேன். பயங்கரமாக இருக்குது, செம்மையாக இருக்குது ஸ்டேடியமு. செம்ம க்ளீனாக நீட்டாக இருக்குது. அன்றைக்கி தான் எனக்கு தெரிஞ்சு வேறு மாதிரி இருக்க போகுது. கலகலன்னு ஃபுல்லாக பேனர் கீனர் எல்லாம் போட்டு வேறு லெவல் பண்ண போகிறோம். இந்த ஏரியாவே பார்த்திங்கன்னா ஜாம் ஆக போகுது அன்றைக்கி. பட் அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே வந்தது பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா ஸ்டேடியம் புக்கிட் ஜலீல். இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஜனநாயகனோட ஆடியோ லான்ச் நடக்க போகுது. இந்த இடத்த பற்றி நான் பேசணுன்னா, இது ஸ்டேடியம் அப்படின்றத தாண்டி அவ்வளோ க்ளீனாக இருக்குது, அவ்வளோ ஆர்கனைஸ்டாக இருக்குது. ரொம்ப பெரிய ஸ்டேடியமுங்க. எனக்கு தெரிஞ்சு 70,000 to 80,000 கார்ஸ் நிப்பாட்டுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் இந்த இடத்துல இன்னொரு 3 டேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆடியோ லான்ச் நடக்க போகுது. அண்ட் ஆடியோ லான்ச் நடக்கிறதுக்கு கரெக்டாக ஒரு நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த ஸ்டேடியம் போய் நான் விசிட் பண்ணணும்னு சொல்லிட்டு கிளம்புனேன். ஸோ ஆடியோ லான்ச் நடக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி கரெக்டாக நைட் இங்கே 10:30 மணிக்கு நான் நின்றுட்டு இருக்கேன். ஸோ நம்ம பின்னாடி தான் பார்த்தீங்கன்னா புக்கிட் ஜலீல் ஸ்டேடியம் இருக்குது. நாளைக்கு இந்த இடமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வேறு லெவலில் திருவிழாவாக இருக்க போகுது. தளபதியும் பார்த்தீங்கன்னா மலேசியா வந்துட்டார். ஸோ லெட்ஸ் சி நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு பயங்கரமாக பார்த்தீங்கன்னா ஆம்பியன்ஸ் இப்போயே இருக்குது. உள்ளே எனக்கு தெரிஞ்சு எல்லாம் ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி உள்ளே போய் என்னால் வீடியோ எடுக்க முடியாது.
எஸ், நாளைக்கு இதே இடத்துலேருந்து உங்களை சந்திக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா கார் செம்மையாக ரேப் பண்ணியிருக்காங்க பாருங்கள். மெர்சல் விஜய், இதுவும் மெர்சலு, ஜனநாயகன், தலைவா, எல்லா ஸ்டில்லும் போட்டு செம்மையாக ரேப் பண்ணியிருக்காங்க. நிறைய கார் ஆக்சுவலாக பண்ணியிருக்காங்க. நாளைக்கு தான் வரும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு வேறு எதுவுமே கிடையாது. எங்கள் மூஞ்சிங்களை தான் நீங்கள் பார்க்கணும். கைஸ், நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா ஸ்டேடியம் கிட்ட தான் நம்ம ஆக்சுவலாக இருக்கோம். அப்படியே திரும்பி பார்த்தோன்னா ஏகே ஸ்டிக்கர் போட்ட வண்டிலாம் வந்திருக்கு. ஸோ ஏகே ஃபேன்ஸும் வராங்க, விச் இஸ் ரியலி நைஸ். பார்த்துங்க. இருந்து பிரிந்த பங்கிழந்த சிரிப்பும் இதய துடிப்பும் பயங்கரமான, ஓ மை காட், ஒரு மனுஷனுக்காக இத்தனை பேரா? எவ்வளோ தூரம் டிராஃபிக் ஜாம் தெரியுமா? அதுவும் வேற ஒரு கண்ட்ரியில் இன்னொரு மனுஷனுக்காக. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கனவுல தான் காரணம். சில பேர்லாம் வயிறு எரிஞ்சே சாவ போகிறானுங்க இதெல்லாம் பார்த்தானா. பெண்ணிலவே காணும் போதே கரிதாயே Talabadi, 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 talabadi.
ஹிந்தியில பண்ணும்போது நம்ம தமிழ் பாட்டு நம்ம டெடிகேட் பண்ணணும்ல கண்டிப்பா. She said she's not going to sing it, but this time I'm going to sing it. உள்ள ஒளிச்ச உயிரே எங்க மனசில் எழுதி வச்சோம் அழியாதிரு தேர்வைக்கு இந்த ஊர் பூக்கும் நேரத்தில் மகனோ இந்த ஊர் கும்பிடும் தேங்க்யூ தேங்க்யூ. காவடி எடுத்துட்டு போறாங்க. அப்படி நம்ம நண்பர் அஜித் நடிச்ச பில்லான்னு ஜனநாயகன் படத்தினுடைய இந்த ஆடியோ லான்ச் அணியோட கான்செப்ட்லையும் சேர்ந்து நடக்கிறது உண்மையிலே ரொம்ப பெருமையா இருக்கு. இவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் நம்ம தமிழ் மக்களுடைய அந்த சந்தோஷத்துல துக்கத்துல அதுல ஒரு கரையோரமா ஒரு சின்னதா ஒரு மணல் வீடு கட்டணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். பட் அதே ஒரு மாளிகையா மாற்றி தந்தது நீங்க எல்லாரும் தான், என் ரசிகர்களாக நீங்க எல்லாரும். அதனாலதான் நான் என்ன டிசைட் பண்ணேன்னா அடுத்த 33 வருஷத்துக்கு அவங்களோட நான் நிக்கிறேன்னு முடிவு பண்ணேன். எனக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்த என்னுடைய ரசிகர்களுக்காக நான் சினிமாவே விட்டு கொடுக்கிறேன். யார் யாரை எந்தெந்த இடத்துல வைக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். அதை விட இந்த கடைசியில் அவர் ஸ்பீச் முடிக்கிறாரு. இந்த யார் பெற்ற மகனோ சாங்கு ஒரு 85,000 பேர் அந்த ஆடிட்டோரியம் அந்த ஸ்டேடியத்தில் பாடுறாங்க. கரோக்கேல மியூசிக்கே கிடையாது, நாங்கள்லாம் லைவாக பாடிட்டு இருக்கோம். அந்த அந்த ஆம்பியன்ஸ் எப்படி தெரியுமா இருந்துச்சு? லைக் எல்லாருமே அங்கே உடஞ்சி போயிட்டு தான் அந்த பாட்டு பாடினாங்க. மனுஷன் கடைசியில் காமெடி பண்ணாப்புல, நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் நான் அழுவ மாட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை. பட் ஸ்டில் திஸ் இஸ் லைக் அன்ஃபர்கட்டபிள் எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ். என்னால் தெரியல அது ஆக்சுவலாக எப்படி இதெல்லாம் மறக்க முடியும்னு சொல்லிட்டு. இங்கே எதுக்கு வந்தேனோ அதை பார்த்துட்டேன், அவரோட ஸ்பீச்சை கேட்டுட்டேன். ஐ எம் ஹாப்பி. இது ஆடியோ லான்ச்ன்றதை தாண்டி இட் வாஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் மலேசியாவில் இந்த 1,00,000 பேர் கூடனாலும் அதை ஆர்கனைஸ் பண்ணதாக இருக்கட்டும், அவருக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனை வராமல், யாருக்கு எந்த விதமான பிரச்சனை வராமல் மக்களுக்கு செம்ம சூப்பராக மலேசியன் கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க. மலேசியா அப்படின்னா இனிமேல் இதுதான் எனக்கு ஞாபகம் வரும். ஜனநாயகனோட இந்த ஆடியோ லான்ச் படம் 9th ரிலீஸ் ஆக போகுது. டிக்கெட்ஸ்லாம் பெங்களூர் சைடில் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அடுத்தது நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது படத்துக்கு தான். சோகத்தில் சைடில் வைப்போம். அவர் ஒன்றும் இனிமேல் கண்ணுக்கே தெரியாதெல்லாம் இருக்க போகிறதில்ல, ஏதாவது நியூஸ் சேனல்ஸில் வந்துகிட்டே இருப்பார். ஹோப்ஃபுல்லி இந்த ஒரு ராவான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். நம்ம இந்த ஏர் ஏஷியா பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயத்தையே நமக்கு கடைசியில் கொண்டு வராமல் ஆயிடுச்சு கேமரா. பட் ஸ்டில் என்னால் முடிஞ்சதை நான் பண்ணியிருக்கேன். இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க, இன்னும் நிறைய அப்டேட்ஸ் உங்களால் தெரிஞ்சிருப்பீங்க. சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ். நீங்களும் இங்கே வந்து அட்டென்ட் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஐ திங்க் 4ஆம் தேதி ஜீல டைரக்டாக டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க போல், எடிட் பண்ணிவிட்டு. பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். பாய். தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.